ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை தேடி நாடி அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டு அவர் கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். அவருடைய நாமத்திலே அநேக அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அநேகர் வேலைகளை கர்த்தர் மூலமாக பெற்றுக்கொள்கிறாங்க. அநேகர் பிள்ளை இல்லாதவர்கள் கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொள்கிறாங்க. தரித்திரத்தில் இருக்கிறவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்படித்தான் நீங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மளோடு கூட வாழ்ந்த நாட்களில் அந்நாட்களிலே அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்த நோக்கம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்தும மீட்புக்காக அவர் வந்தார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களெல்லாம் அவர்கள் கொடுக்கிற போது அதை அவர் பின்னாடி 1000 கணக்கான நடக்கக்கூட தூங்கக்கூட சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு ஜனங்க அவரை சுற்றி இருந்தாங்க. அவர் தூங்கக்கூட முடியல, சாப்பிட முடியல, நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனால் பரலோக ரகசியங்களை பரத்துக்குரிய காரியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க. உலகத்துக்குரியதை பிரசங்கித்த போது, உலகத்துக்குரியதை கொடுத்த போது, உலகத்துரிய பெற்றுக்கொண்ட போது எல்லாம் 1000 கணக்கான ஜனங்கள் கால் மிதிக்க கூட அங்கே இடமில்லாத சூழ்நிலையில் இருந்தாங்க. சத்தியத்தை அவர் போதிக்க ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய மாமிசத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணாமல் உங்களுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு சில காரியங்களை பரத்துக்குரிய காரியங்களை ரகசியங்களை சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி சாயத்தமாக சொல்லி எல்லா சீஷர்களும் போயிட்டாங்க. நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் 12 பேரை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது அங்கே பேதுரு அழகாக சொல்கிறாரு, நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவரை விசுவாசித்து அறிந்து இருக்கிறவங்க அவரை விட்டு போகவே முடியாது. யார் போகிறாங்க? அதுதான் வேதம் சொல்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து போகிற துர்மார்க்கங்க வந்து போனாங்களாம். தேவனுக்கு போக்கும் வரத்துமாக இருக்கிற துன்மார்க்கர்கள். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போக்கு வரத்துமாக தேவைகளுக்கு வந்து தேவைகளுக்கு போய் தேவைகளுக்கு இருந்து இப்படி வந்து போகிற கூட்டம் அநேகம் இருக்கும். ஆனால் கர்த்தருக்காக வைராக்கியமாக அவரோடு கூட நடப்பதற்காக இந்த 12 பேர் ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்மோடு கூட இருப்பதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவர்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொள்ளார் அப்படின்னா, தம்மோடு கூட இருக்குதான். ஆமென். இந்த உலகத்திலும் சரி, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நாம் அவரோடு கூட இருப்போமானால் வாழ்ந்து முடித்த பின்பு இருக்கிற நாட்களில் அவர் நம்மோடு கூட இருப்பார். அதுதான் அர்த்தம். அவர் தம்மோடு கூட இருக்கும்படியாக ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டார், சீஷர்களை தெரிந்து கொண்டார். இந்த எல்லாம் விலகி போனாங்க. யார் இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உம்மை விசுவாசித்தும் உம்மை அறிந்தும் இருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் என்றைக்குமே கைவிடவே மாட்டார். அவரை பற்றி கொள்வாங்க. நீங்கள் வாசியுங்கள், ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் அழைக்கிறேன். ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோடே கூட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார்.
சொன்னார், கர்த்தராகிய அவர் கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்திலே திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஆமென். யூதாவிலும் எனக்கு வழக்கு இருக்கிறது, யாக்கோப்பிலும் சில காரியங்கள். அவன் யாக்கோப்பை நான் ஏன் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் என்னை விடாமல் சில காரியங்களில் அவன் பற்றி கொண்டான். ஏசாவை அவனுடைய பற்றி கொள்கிற காரியம், அவன் இடைவிடாமல் அவன் போராடுகிற காரியம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிக்காலை பிடித்து பலவத்தோடு கூட தேவனோட கூட போராடினான். கர்ப்பத்திலே அவன் ஆரம்பிச்சான். ஏன் ஏசாவை ஏன் கர்த்தர் புறக்கணித்து ஏன் யாக்கோப்பை தெரிந்து கொண்டால் என்று சொல்லுவோமானால், எனக்கு அருமையான தேவ ஜனமே, இடைவிடாமல் உன் தேவனை நீ நம்பிக்கை கொண்டிரு. ஆமென். இடைவிடாமல் நீ நம்பிக்கை கொண்டு, இடைவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பது. யாக்கோப்பை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா, அவன் பிடித்து கொண்டான், அவன் தூதனோடு கூட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு கூட பேசினான். அங்க பெத்தேலிலும் இன்னொரு முறை கர்த்தரை வளவரித்து பேசினான். வேதம் கடைசியாக சொல்கிறது, கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவர் நாம சங்கீர்த்தனம். இப்பொழுதும் நீ உன் தேவனிடத்திலே திரும்பு, தயையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாம உன் தேவனை நீ நம்பணும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை, இடைவிடாமல் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு காரியம் கர்த்தர் பேர்ல. இந்த இடைவிடாத நம்பிக்கைக்கு நிச்சயமாகவே நம்ம சாதாரணமாக, நான் இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில சொல்கிறேன், நம்முடைய நல்ல சூழ்நிலையிலே நம் கர்த்தரை நம்புவதை காட்டிலும் நம்முடைய குறைவுள்ள பலவீனமுள்ள மாறான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமானால் அதற்கு பலன் அதிகம். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு பலன் அதிகம். கண்ணீரோடு கூட விதைக்கிறத நீ கம்பீரத்தோடு கூட நீ அறுப்பா. கண்ணீர் இல்லாமல் விதைக்கிறத எப்படி அறுப்பான்னு தெரியல, ஆனால் நீ கண்ணீரோடு கூட விதைக்கிறத கம்பீரமாக நீ அறுப்பா. இடைவிடாமல் பற்றி கொண்டான். இன்னைக்கு கர்த்தரை எதற்காக பற்றி கொள்கிறாங்க ஜனங்கன்றது ஒன்றும் தெரியல. அதனால தான் பேதுரு சொல்கிறார், நாங்கள் உம்மை விசுவாசித்தோம், அறிந்தும் நாங்கள் இருக்கிறோம். அறியாமல் அநேகர் ஆண்டவரிடத்தில் வராங்க. அவர் யார் என்பது தெரியாமல் ஆண்டவரிடத்தில் வராங்க. அவரிடத்தில் இருக்க மகிமை என்ன என்பதை தெரியாமல் விளங்கி கொள்ளாமல் ஜனங்க இருக்கிறாங்க. எதற்காக இயேசு என்பதை விளங்கி கொள்ளாத ஒரு இருதயம். பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் உம்மை விட்டு எங்கே போவோம் ஆண்டவரே, நீங்க உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. அதனால் நாங்கள் உம்மை விட்டு போகவே முடியாது, நீர் எங்கள் நம்பிக்கை என்று விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். சமயங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்க. ஆத்துமா பற்றி கொள்கிற காரியம் தொடர்ந்து. நம்ம சொல்லுவோம், நம்ம சரீரம் ஒன்றா சில காரியத்துக்காக ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கலாம், நம்முடைய சரீர தேவைக்காக ஆண்டவரை பற்றி கொள்கிறான். ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதா? நம்முடைய ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதா? இந்த சரீரத்தினுடைய தேவைக்காக ஆண்டவரை பற்றி கொண்டிருப்போமானால் இந்த சரீரத்தோடு அந்த காரியம் முடிந்துவிடும். ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
இந்த ஆத்துமா தேவைகளை நினைக்கிறதோ அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்தோ விசுவாசித்திருக்கிறோம். நீ எப்படிப்பட்டவர், எதற்கானவர்? இந்த பூலோகத்துக்கு மாத்திரமல்ல, நீ பரலோகத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் மாத்திரமல்ல, நீ ஆத்மாவுக்கு, என்னுடைய ஆத்மா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. என் ஆத்மா, நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்தும் விசுவாசித்து இருக்கிறோம். அறிந்தும் விசுவாசித்து இருக்கிறோம். அதுதான் நீங்கள் ஒரு விசேஷித்த காரியம் நீங்கள் கவனிப்பீர்களானால், உன்னத பாட்டின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். என் ஆத்தும நேசரை நான் கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவரின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றிக்கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. எங்க நான் தாயினுடைய கர்ப்பத்திலே மறுபடியுமாக கொண்டு வந்து சேர்க்கும் வரை நான் விடாமல் பற்றிக்கொண்டேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதுதான் நம்ம பாடினோம். எந்த துன்பமோ உறவோ எந்த ஒரு காரியமோ ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பிரிச்சிடவே கூடாது. விடாமல் நான் பற்றிக்கொண்டேன். என் நேசரை நான் கண்டேன். என் நேசரை நான் கண்டபோது ஒரு முறை நான் துளைத்தேன், நான் தேடினேன். ஆனால் இப்போது என் நேசரை நான் கண்டேன். அவர் யார் என்பதை நான் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறேன். என் தாயினுடைய கர்ப்பத்திலே என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் விடாமல் நான் பற்றிக்கொண்டேன். அல்லேலூயா. தாயினுடைய கர்ப்பம் என்று சொல்லுவோமானால் தேவனுடைய சுவாசம். ஆமென், அல்லேலூயா. பிதாவினுடைய சுவாசம். எந்த சுவாசத்தினாலே மனுஷனை அவர் படைத்து அவர் நாசியிலே சுவாசத்தை கொடுத்து ஜீவ ஆத்மா என்று சொன்னாரோ, அதே சுவாசத்தினுடைய கர்ப்பத்துக்கு சென்றடைவதுதான். அந்த சுவாசத்துக்கு மறுபடியும் நான் என் தாயின் கர்ப்பத்திலே நான் மறுபடியும் கொண்டு போய் என்னை சேர்க்கிற வரைக்கும் நான் விடாமல் பற்றிக்கொண்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் நம்ம விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டும், எதற்காக நாம் விசுவாசிக்க வேண்டும், எதற்காக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோமானால், தாயின் கர்ப்பத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நாம் விடாமல் அவரை பற்றிக்கொள்ள வேண்டும். அவரை விடாமல் பற்றிக்கொள்ளணும். நான் சொல்லுவேன், இப்போ ஒரு நாள் சபைக்கு வரலன்னா ஒரு மகத்துவமான வசனம் போகுது. ஒரு நாள் சபைக்கு வரலாம், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இப்படிப்பட்ட வசனம் இழந்துருவோம். சபையை விடாமல் பற்றிக்கொள்ளணும், ஆண்டவரை விடாமல் பற்றிக்கொள்ளணும், அவருடைய துதியை விடாமல் பற்றிக்கொள்ளணும், அவரை நன்றியை சொல்வதில் விடாமல் நம்ம பற்றிக்கொள்ளணும். சும்மா எதற்காகவோ இல்லை. ஏதோ ஞாபகம் வருது, நினைக்கணும் மறக்கணும்னு நினச்சா கூட என்னால் அதெல்லாம் மறக்க முடியல. ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நம்ம ஜனங்க பட்ட பாடு என்னால் மறக்கவே முடியல. அம்மா ஒரு ஃபோன் பண்ணுறாங்க, மாமியார் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க, தம்பி ஒரு வாட்டி ஃபோன் கேட்குறாரு, எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுத்துருங்க அப்படின்னு. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அற்ப திருமணத்திற்காக. ஆனால் இன்றைக்கி அந்த ஞானஸ்தானம் எங்கே இருக்குது? அப்போ ஞானஸ்தானத்தை குறித்து அறிவும் விசுவாசமும் இல்லாததான காரணம். இன்னைக்கு ஏன் இடைவிடாமல் பற்றிக்கொள்ள முடியல? அந்த ஞானஸ்தானத்தினால உள்ள அந்த அறிவும் அந்த விசுவாசமும் இல்லாததுனால இப்படித்தான் வராங்க. அநேகர் வராங்க, வேலை கிடைக்கணும்னு வராங்க, புள்ள வேணும்னு வராங்க, திருமணம் வேணும்னு வராங்க, நல்லா வாழ்க்கை, கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழணும்னு வராங்க, கடன் பிரச்சனை, இந்த வீடு மூழ்கி போச்சு, கடன்லேருந்து மீட்கப்படணும்னு வராங்க. அதெல்லாம் கிடைச்ச உடனே போயிடுறாங்க. இடைவிடாமல் ஆண்டவரை ஆராய்க்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் வேறு ஒன்று எனக்கு இருக்கிறது என்று பேதுருவை நான் சொல்லுவேன். இந்த பேதுருவை நினைச்சா
நம்ம ஆண்டவருக்காக நம்ம எதையாவது ஒன்று செய்கிறதுக்கு நம்மளால் முடியல. ஆனால் ஒரு வயதான மனுஷனை, நான் கடந்த வாரம் தியானம் பண்ண பேதுருவை குறித்து, ஒரு வயதான மனுஷனை கூப்பிட்டுட்டு சிலுவையில் அறைய போகிறாங்கன்னா அறையிட்டன்னு விட்டுற வேண்டியதானுங்க. சரி, நம்ம எப்படியும் நமக்கு இப்படித்தான் நமக்கு முடிவு, கர்த்தர் மகிமையாக இந்த முடிவை வச்சிருக்கிறாருன்னு சிலுவையில் அறையணும்னா அறையுங்கன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே. அந்த வயசான காலத்தில் என்ன விசுவாசம், எவ்வளோ அறிவு பாருங்களேன் ஆண்டவரை குறித்து. இந்த வார்த்தை அவன் சொன்னார் பார்த்தீங்களா, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம், நீர் யார் என்பதை குறித்து அறிந்தோம் விசுவாசித்த நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிழவன் சொன்னா போல, என்ன அப்படி அறையாதுங்க, தலைகீழ அறையுங்க. ஏன் சொல்லணும்? ஏன் பிடிக்க வந்தபோது, சாதாரணமாக விசாரிக்க வந்தபோது நீ அவரோட கூட இருந்தா இல்லை, அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன போது பேதுரு, நான் சொல்லுவேன், ஆண்டவர் உள்ளத்தில் வந்த பிறகு நான் சொல்கிறேன், உன்னை நாங்கள் சிலுவையில் அறைய போகிறோம். என்ன அப்படி அறையாதீங்க, தலைகீழ அறைங்க. ஒரு வயசான கிழவனை கூப்பிட்டுட்டு உன்னை சிலுவையில் அறைய போனோன்னா எதையாவது அலைஞ்சு தொலைங்க அப்படின்னு சொல்லுவ போல, என்னை இயேசு மரித்தது போல நான் மறிக்கக்கூடாது, நான் அப்படிப்பட்ட மரணத்துக்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை தலைகீழ சிலுவையில் அறைங்க என்று தலைகீழே தன்னை அறைந்து கொண்டவன். இதா அறிவு, இதுதான் விசுவாசம், இதுதான் அறிவு, இதுதான் விசுவாசம். அப்போ இந்த ஆத்மாவை தொடர்ந்து நான் இடவிடாமல் பற்றி கொண்டேன். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன கைவிட்டாலும், துன்பமோ துயரமோ வேதனையோ, உம்மை விட்டு என்ன பிரிக்க முடியாத ஆண்டவரை, உம்மை விட்டு பிரிக்க, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற காரியம். நேசரே, நான் உன்னை கண்டேன், என் வாழ்க்கையில் ஒரு முறை நான் உங்களை தொலைச்சிட்டோம், ஏதோ இல்லை, எங்களுடைய மூதாதையர்கள் உம்மை தொலைச்சிட்டாங்க, இப்போது நேசரை நான் கண்டேன், எனக்காக வந்திருக்கிறார், இந்த சுவிசேஷத்தின் மூலமாக எனக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறார், என் நேசரை இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நான் கண்டேன், இந்த வார்த்தையின் மூலமாக கண்டேன், சபையின் மூலமாக கண்டேன், சபையில் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக என் நேசருடைய அறிவும் விசுவாசம் எனக்கு உண்டாயிற்று, இனி உம்மை இழக்க மாட்டேன், இனி என் தாயினுடைய கர்ப்பத்திலே மறுபடியும் என்னை நீர் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் உம்மை விடாமல் பற்றிக்கொள்வேன். அதுதாங்க விசுவாசம். அதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். விடாமல் நம்ம பற்றிக்கொள்ள தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் வாசிங்க, ஒரு காரியத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல. நமக்கு வாரம் கடந்த வாரம் கூட நம்ம தியானம் பண்ணோம். அந்த வார்த்தை, இந்த விடாமல் எனக்கு சடால்னு ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வந்தது. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15-17 முதல் வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். அந்த வார்த்தை என்னை தொட்டது, மறுபடியுமா என்னை தொட்டது. நாம் இந்த ரூத்தின் புஸ்தகத்தை கடந்த வாரம் கூட நம்ம தியானம் செய்தோம். ஆனால் இந்த வார்த்தை நீங்கள் கவனிங்க. யாரிடத்திலே நாங்கள் போவோம் ஆண்டவரேன்னு அங்கே பேதுரு ஒரு வார்த்தையை வச்சாரு. யாரிடத்துல நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, மறக்காதீங்க. யாரிடத்துல ஆண்டவரே போவோம், இந்த வார்த்தை நீங்கள் வாழ்க்கையில் மறக்காதீங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் யாரிடத்திலே உங்களுக்கு சோதனைகள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது, பலவீனங்கள் வருகிற போது, வியாதி படுக்கை உங்களை மூழ்குகிற போது, அவமானங்கள் நம்மை மேற்கொள்கிற போது, நிந்தைகள் நம்மை மேற்கொள்கிற போது, இந்த உலகத்தினுடைய காரியம் நம்மை நெருக்குகிற போது நீங்கள் சொல்ல கற்றுக்கணும், யாரிடத்திலே நாங்கள் போவோம், யாரிடத்திலே நாங்கள் போவோம். 2வது நீங்கள் கவனிங்க, 1வது அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான கேட்கிறேன். அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து. ஆமென். உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீ என்னோட கூட பேசவே வேணாம். என்ன ஒரு அருமையான வார்த்தைங்க. நான் உம்மை பின்பற்றாம, இந்த வார்த்தை நீங்க கவனிங்களேன். இந்த வார்த்தை எனக்கு வந்தது கர்த்தருடைய அந்த, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம்.
நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன். கரத்தை பிடிச்சிட்டா. இது ரொம்ப வார்த்தை நீங்க கவனிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, ஆண்டவரே நான் உங்களை கரத்தை நான் பிடிச்சிட்டேன் ஆண்டவரே, இனி உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து பேச வேண்டாம். உம்மை விட்டு நான் பிடிச்சிட்டேன். இனி நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு, என்ன ஒரு அருமையான வார்த்தை. அது எங்க அங்கேயா நீர்னு வந்ததுன்னு எனக்கு தெரியலங்க. நீர் போகும் இடத்திற்கு, அது ஒரு பெண்ணை பார்த்து சொல்ற வார்த்தை வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு. நீர் போகும் இடத்திற்கு. இது ஆண்டவரை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். நான் யாரா வேதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீர் அப்படின்னா யாரை பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ வருஷமாக நம்ம வேதத்தை நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கி இந்த பலிபீடத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. என்னோட கூட பேச வேண்டாம், நீர் போகும். யாருன்னா ஒரு பெண் பேச சொல்ல இப்படி சொல்லுவாங்களா? நீர் போகும் இடத்துக்கு நான் போகிறேன் யாருன்னா பேசி நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? இந்த பாருங்கள், இந்த வார்த்தை பாருங்கள், நீர் போகும் இடத்திற்கு. இது ஏன் இந்த வார்த்தை தமிழாக்கம் இப்படி எழுதப்பட்டிருக்குன்னு தெரியாது. நான் சொல்லுவேன், அவள் ஆண்டவரை பார்த்து சொல்கிற வார்த்தை என்று நாம் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். எத்தனையோ முறைய வாரம் இந்த ரூத்து புஸ்தகத்தை நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எப்படி ஒரு வெளிப்பாடு. நீர் போகும் இடத்து. நீர்னு யாரை சொல்லுவோம்? ஆண்டவரை மாத்திரமே இந்த வேதத்திலே நீர் என்று சொல்லுவோம். நீர் தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நீர் போக இடத்துக்கு நான் உம்மை பின்பற்றாம உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீர் எங்களோட கூட பேசாதீங்க. ஆனால் சூழ்நிலை எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையும் இல்லை. எந்த ஒரு ஆசை, இன்னைக்கு ஒரு ஐஸ்வர்யவனும் வந்தா, ஒரு பெரிய செல்வாக்கும் மிக்கவும் வந்தா, அவன் முன்னாடி நீங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் உம்மை விட்டு நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம், உங்கள் கூடயே இருப்போம். நீங்கள் எங்கே போனாலும் நாங்கள் உம்மை விட்டு நீங்கள் போவதை குறித்து நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அவள் ஏற்கனவே கன்வின்ஸ் பண்ணிட்டா. இந்த பாருப்பா, நீங்கள் என் கூட வர்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு நான் சாப்பாடு போட முடியாது, உணவு கொடுக்க முடியாது, உடவு கொடுக்க முடியாது, உறவு கொடுக்க முடியாது, இடத்தை கொடுக்க முடியாது, ஒரு நல்ல திருமணமும் என்னால் செஞ்சு வைக்க முடியாது, ஒரு நல்ல உனக்கு ஒரு துணையை என்னால் பார்த்து வைக்க முடியாதுன்னு நகோமி இஸ் ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டு இஸ் பொசிஷன். எல்லாத்தையும் சொல்லிட்டா. தயவுசெய்து நம்பி வந்துடாதீங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நானே எங்கே போய் தங்க போகிறேன், எந்த இடத்துல இருக்க போகிறேன்றது எனக்கு தெரியாது, எப்படி போய் கஷ்டப்பட போகிறேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, தயவு செய்து என் கூட 2 பேரும் வராதிங்க அப்படின்னு. ஆனால் ஒருத்தி பிடிச்சிட்டா, அறிந்திருந்தா, விசுவாசித்திருந்தா. எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரிசனத்தை அறிந்திருந்தா. என் மூலமாக தான் ஒரு பெரிய உலகத்துக்கு ரட்சிப்பு, என் கர்ப்பத்தின் மூலமாக தான் ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு என்பதை அவர் அறிந்தும் விசுவாசித்து இருந்தார். அதனால தான் அவன் சொன்னான், நீர் போகும் இடத்துக்கு, நீர் தங்கும் இடத்திற்கு நான் வருவேன். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலை அது? ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, தங்க இடம் இல்லாத, உண்ண உணவு இல்லாமல், குடிக்க நீர் இல்லாமல், ஆதரவுக்கு ஆள் இல்லாத, அவள் சொல்லிட்டா. ஒருத்தி இதை புரிஞ்சுக்கிட்டா, உலகத்தை புரிஞ்சுக்கிட்டா. ஆமே, ஒருத்தி உலகத்தை புரிஞ்சுக்கிட்டா. ஒரு மருமக என்னத்தை புரிஞ்சுக்கிட்டா? உலகத்தை புரிஞ்சுக்கிட்டா, உலக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டா, மாமிசத்தை புரிஞ்சுக்கிட்டா. இவைகள் எல்லாவற்றையும் அவ புரிந்து கொண்டா. ஓர்பால். அதனால சைலண்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருந்துட்டான். ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு மாமியாருக்கு, மாமியாரே நான் உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறேன். நகோமி எப்படி பார்த்தான்னா, நகோமியா பார்த்தா, ஒரு தரித்திரமுள்ள பொம்பளையா பார்த்தா. இவளால் இந்த உலகத்துக்குரிய தேவையை என்னால் கொடுக்க முடியாது என்பதை ஒருபால் பார்த்தா.
ஆனால் ரூத்து நகோமி எப்படி பார்த்தான்னா, என்னை தேவனண்டை கொண்டு சேர்க்கிற ஒரு மகள். அல்லேலூயா. என்னை தேவனுடைய தரிசனத்துக்கு நேராக என்னை அழைத்து சொல்கிற தேவதூதர். என் மாமியார் இல்லை, இது என் மூலமாக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, தீர்மானத்தை, சாபத்தை, பாவத்தை எடுக்க, ரட்சிப்பை கொடுக்க, மீட்பை கொடுக்க என்று உலகத்தை பார்த்து ஓடி போன ஒருபாலை போல அல்லாமல் உன்னதத்தை பார்த்து, உன்னத மகிமையை பார்த்து, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து, இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையை அவ பார்க்கல, இன்னொருத்தி பார்க்கல, ரூத்து பார்க்கல. அவள் பார்த்ததெல்லாம் தாயினுடைய கர்ப்பத்தை, என் ஆத்துமாவை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் உம்மை பற்றி கொள்வேன் ஆண்டவரே. அவள் தன்னுடைய மாமியாரோடு கூட, தன் மாமியாரோட மாமிசத்தோடு கூட அவள் பேசல. யாரோடு கூட பேசுகிறாள் என்று சொல்லுவோமானால், நீர் என்று தேவனோடு கூட அவள் பேசுகிறதை உணவு அவள் பற்றி. எனக்கு தெரியும் உங்க கூட வந்தா எனக்கு என்ன இருக்குதுன்னு அவள் விசுவாசித்தும் அறிந்தும் அவள் இருந்தாள். யாரிடத்துல நான் போவேன் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்கிற அந்த தரிசனம், அந்த தரிசனத்தை இந்த மகள் பெற்றுக்கொண்டார். அந்த இன்னொரு மருமகள் கண்டது, ஓர்பாள் கண்டதெல்லாம் உலகத்துக்குரிய காரியம், ரூத் கண்டதெல்லாம் உன்னத்துக்குரிய காரியம். ஓர்பாள் கண்டது சரீரத்துக்குரிய மாமிசத்துக்குரிய காரியம், ரூத் கண்டது ஆத்மா. நான் செத்தாலும் சாகிறேன், உம்மை விட்டு போறத மாத்திரம் நீ பேசாதீங்க ஆண்டவரே. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். என்ன நேசம் பாருங்க. யார் இப்படி சொல்ல முடியும்? நான் கூட சில பேர்லாம் ரொம்ப இப்போ இதெல்லாம் எப்படி பேசுவாங்க, எத்தனை அருமை, எவ்வளோ மாமியார் மேலே அன்பு, மாமியாரும் மருமகளும் இப்படித்தான் இருக்கணும், நல்லது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே நாம் எப்படி பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு எப்படி உணர்த்துகிறார் என்று சொல்லுவோமானால், அவள் ஒரு மாமிசமான மாமியார் இடத்துல அவள் பேசலை, சரீரத்தில் இருக்கிற மாமியார் இடத்துல பேசலை, தரித்திரத்தில் இருக்கிற மாமியார் இடத்துல பேசலை. நான் சொல்லுவேன், ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஆண்டவரிடத்தில், தரித்திரத்தை நீக்கிற ஆண்டவரிடத்தில், சாபத்தை நீக்குகிற ஆண்டவரிடத்தில், பாவத்தை நீக்குகிற ஆண்டவரிடத்தில், ரட்சிப்பை கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் இவள் பேசுகிறார் என்பதை நாம் நீங்கள் உற்று கவனிக்கணும். நீர் தங்குகிற இடத்துல, நீர் போகுகிற இடத்துல, அங்கே தான் நம்ம தியானம் பண்ண. யாக்கோப்பு கர்ப்பத்தில் விடாம தேவனை பற்றிக்கொண்டான், தேவனை விடாம பற்றிக்கொண்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட, அப்படியா? நீ போராடி இடைவிடாமல் என்ன பற்றி கொண்டதுனால உன் சந்ததி மூலமாய் நான் தெரிந்து கொள்வேன் ஒரு ஜனக்கூட்டத்தை. ஆமென், அல்லேலூயா. உன் சந்ததி மூலமா, ஏன்னா நீ என்னை விடாமல் பற்றி கொள்கிறப்பா, இடைவிடாம பற்றிக்கொள்ளா. என்ன ஆண்டவரே, இந்த கால வேலை இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அவள் நகோமியை பார்க்கல, தரித்திரமுள்ள மாமியாரை பார்க்கல. என்ன ஒரு நேசம் பாருங்க ஆண்டவர் மேலே, தரிசனத்தின் மேலே அவள் அறிந்தும் விசுவாசித்தும் இருந்தாள். அவள் போவது நகோமி கூட இல்லை, ஆண்டவரோட கூட, என் நேசரோட கூட. ஆமென், அல்லேலூயா. என் நேசரோட கூட, என் மணவாளனோட கூட, என்னை போஷிக்க போவரோட கூட, எனக்கு வைத்திருக்கிற தரிசனத்துக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய விசுவாசத்தையும், தேவன் என்னை அழைக்கிறார் பெரிய திட்டத்திற்காக என்பதை அறிந்தும், என்னை அழைப்பவர் யார், எந்த இடத்திற்கு போகிறேன், எதற்காக நான் அழைக்கப்படுகிறேன் என்பதையும் குறித்து அவள் அறிந்தும் அவள் விசுவாசித்தும் இருந்தபடியினாலே தேவனோடு கூட அவர் கடந்து சென்றார். ஆண்டவரே, நீர் இருக்கிற இடத்திலே நான் இருப்பேன், நீர் தங்குகிற இடத்துல நான் இருப்பேன். என்ன ஒரு நேசம் இது! யாராவது ஒரு பொண்ணு, வயசான ஒரு கிழவியை பார்த்து இன்னொரு பொண்ணு சொல்லக்கூட முடியுமா? நீ இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், நான் தங்குகிற இடத்துல. இனி என்னதான் சொத்துக்களை எழுதி கொடுத்தாலும்
இந்த பொம்பளை இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு மாமியாரை பார்த்து சொல்கிற இடம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நான் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு தம் பிள்ளைகளுக்காக சுதந்திரம் தேடி வச்சா இன்னைக்கு மாமியாரை பகைக்கிற கூட்டம், சொந்த பெற்றோரை பகைக்கிற உறவுகள். ஏன் அப்படின்னா மாமிசமா பார்க்குறாங்க. இந்த கிழவி எப்போ சாகும், இந்த கிழவி எப்போ சாகும். எனக்கு கூட ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, ஒரு இந்து குடும்ப சகோதரி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் மாமியார்னால ரொம்ப பிரச்சனை அப்படின்னு. ஆனால் உண்மையாலே நான் இருதயத்தில் நினைப்பேன், அவங்க ரொம்ப வயசானவங்க. நான் அவங்கள மனசில் வச்சுட்டு நான் சொன்ன காரியம்னா, கவலைப்படாதீங்க, இன்னும் சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில் நீங்களும் இந்த லேசான உபத்திருவோம். ஏன் அப்படின்னா அவங்க வயசானவங்க ஒரு நாள் போயிடுவாங்க, நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்னு அர்த்தம். உண்மையாக தான் சொன்னேன். அவங்க போயிட்டாங்க, இப்போ நிம்மதியாக இருக்காங்க. எந்த மருமக மாமியாரோட கூட சொத்து சுகம் வைத்திருந்தாவே மாமியாரோட கூட தங்கறதுக்கு பிடிக்கல, ஒரு வார்த்தை பேச பிடிக்கல, தாயோட பேச பிடிக்கல. ஏன்னா அவங்க நோய் உற்று போயிட்டாங்க. பலன் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, போஷிக்க முடியாது. என் தாயோடு கூட என் மாமியாரோடு கூட என் உறவோடு கூட நான் பேசி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இங்கே பிரயோஜனமற்ற நகோமியை அல்ல, அழைத்தது யார் என்பதை அறிந்த ரூத், ஆண்டவரே உம்மை விட்டு போவதை குறித்து மாத்திரம் நீர் பேசாதே, நீ தங்குகிற இடத்துல நீ போகிற இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்னான். ஆனால் நான் சொல்லுவேன், இடைவிடாமல் தேவனை பற்றி கொள்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. தரிசனங்களை கர்த்தர் வெகுவாக. நீங்கள் இன்னொரு காரியம் நீங்கள் கவனிங்க, யோபின் புஸ்தகம், இன்னொரு பரிசுத்தவானை உங்களுக்கு முன்பாக எல்லாம் நமக்கு தெரிந்தது தான். யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்படியாக. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? உம்முடைய உத்தமத்திலே நீ உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், ஜீவனை விடும் என்று சொன்னால், அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். தீமையும் பெற வேண்டாமோ? இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, பாவம் செய்யவே இல்லை. சொல்லுவேன், நீங்கள் அந்த 2:9, அப்போது அவள் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ? உறுதியாக நிற்கிறீரே உம்முடைய உத்தமத்தில். தேவனை தூஷித்து உத்தமத்தை விடுயா. அருமையான ஆண்டோட பிள்ளை, இந்த கால வேளையிலே எந்த ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் மேலே இருக்கிற உத்தமத்தை நாம் விடவே கூடாது. விட்டுவிடாமல் உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனுஷனு, இன்னொரு மனுஷன் யோபு, சொந்த மனைவி சொல்கிறார், தேவனை தூஷித்து உன் உத்தமத்தை விடுயா, நீ கர்த்தரை விடாதையும். ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், உத்தமத்தை விட்டா கர்த்தரை விட்டது போல. ஆமென். யோபு சர்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தவன். அவள் சொல்கிறா, எத்தனை இன்னும் எப்போ எது வரைக்கும் நீர் உத்தமத்திலே உறுதியா பற்றி கொண்டிருப்பீர்? எது வரைக்கும் உன் உத்தமத்தை நீ விடாமல் இருப்பீர்? உத்தமத்தை நீ விடும், உன் உயிர் கூட போகும், நிம்மதியாக போய் சேரலாம். உன் உத்தமத்தை விடும். அந்த யோபு சொல்றாரு, தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நான் தீமையும் பெறக்கூடாதான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் தீமை செய்யக்கூடியவர் அல்ல, அப்படி அல்ல. அது நம்முடைய தீமையை நாட்களிலும் உத்தமத்தை விடாமல் அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற காரியம். இந்த உலகத்தில் தீமையானது உண்டு, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தில் பலவீனங்கள் உண்டு, இந்த உலகத்தில் சுகவீனங்கள் உண்டு, இந்த உலகத்திலே குறைவுகள் நமக்கு உண்டு. நான் சொல்லுவேன், அதற்காக
தீமைகள் நமக்கு உண்டு. இந்த தீமையில் நம்ம உத்தமத்தை விடக்கூடாது. அதுதான் நீங்கள் கவனிக்கணும். நான் முன்னமே நம்ம தியானம் பண்ணோம். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்வினிலே நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிற பயணத்தை விட, நான் சொல்ல நன்மையான நேரங்களிலே நாம் தேவனுடைய நடக்கிற பயணங்களை விட, நான் சொல்ல நமக்கு வருகிற சோதனை நாட்களிலே, பலவீன நாட்களிலே, குறைவுள்ள நாட்களிலே நம்முடைய தேவனை இடைவிடாமல் பற்றி கொண்டிருப்பதற்கு உண்டான ஆசீர்வாத வித்தியாசம் ரொம்ப. நீங்கள் கவனிச்சிங்களா? யோபு 2 மடங்கா ஆசீர்வதிக்கப்பட்டான். அவர் அழகாக சொல்கிறாரு பாருங்க, ஏப்பா தேவனிடத்திலே நன்மையை அனுபவித்து சந்தோஷமாக இருந்த நாம் இன்றைக்கு தீமை வருகிறது என்பதனாலே தேவனை விட்டு விலகி விடுவோமா? அடி பைத்தியக்காரி, அறிவில்லாதவளே, அதுதான் விசுவாசம் இல்லாதவளே. அங்கே பேதுரு சொன்னார் பார்த்தீங்களா, நீர் யார் என்பதை நான் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறேன். இப்போ பைத்தியக்காரங்கன்னா எதுக்காக யோபு உன் மனைவியை பார்த்து பைத்தியக்காரி, அறிவில்லாதவளே, புத்தி இல்லாதவளே சொன்னார்னா, அறிந்தும் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறியடே நீ. நான் ஏன் என் உத்தமத்தில் இருக்கிறேன்னு அந்த அறிவு உனக்கு இல்லையே. இந்த உலகத்திலேயே சாப்பிட்டுட்டு இந்த உலகத்திலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணும்னு நீ நினைச்சிருக்கிறியே, என்னோட கூட வாழ்ந்து நீ என்ன பிரயோஜனம்? பைத்தியமே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு கொஞ்சமாவது பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்து விசுவாசம் இருக்கா? பைத்தியம், புத்தி இல்லாத கலாத்தியரு, வீணராய் போனார். தன் சிந்தைகளிலே வீணராய் போனார். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீமை வருகிற போது, குறைவு வருகிற போது, பலவீனங்கள் வருகிற போது தன் சிந்தையிலே வீணராக போனார்கள். அதுதான் இங்கே சொல்றாரு. இங்கே அப்படி அர்த்தம் இல்லை, தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற்றுக்கொள்ளக்கூடாதா? அப்போ நன்மையை பெற்றவங்களாம் தீமையை பெற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. எதை குறித்து யோபு சொல்கிறாருன்னா, நன்மை நாட்களில் நான் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொண்டேன், உத்தமத்தில் நிலைத்திருந்தேன், சன்மார்க்கத்தில் நிலைத்திருந்தேன், தேவனுக்கு பயந்திருந்தேன். முன்பை காட்டிலும் நான் அதிகமாக பயப்படணும் இல்லையா? முன்பை காட்டிலும் நான் ஆண்டவரை அதிகமாக தேடணும் இல்லையா? முன்பை காட்டிலும் நான் அதிகமாக ஆண்டவரை பற்றிக்கொள்ளணும் இல்லையா? அடி பைத்தியக்காரி, சொல்லுவேன். நம்முடைய தீமைகளிலும் கஷ்டத்துங்களிலும் போராட்டங்களும் பலவீனங்களிலும் நன்மையான நாட்களை விட ரெட்டிப்பாக நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நாம் தீமையிலும் ஆண்டவரை, நமக்கு வருகிற நமக்கு விரும்பத்தகாத சில சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை உறுதியாக, ஆண்டவரை உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரை? தரித்திரத்தான், கஷ்டம்தான், போராட்டம்தான். ஆனால் அவள் கேட்குறா, உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரை? இங்கே ஒரு மனுஷன் சொல்கிறார், நான் சொல்ல, ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக பேதுருக்கு சொல்லிட்டாருன்னு, உன்னை வயதான போது உன்னை இப்படியா என்னை விருப்பம் இல்லாத கொண்டு போவாங்கன்னு. ஆண்டவர் உம்மை விட்டு எங்கே போவோம்? ஏன்னா நான் உம்மை அறிந்தோம், உம்மை விசுவாசித்தான் இருக்கிறேன். நகோமி அழைப்பவர் யார்? ரூத்து. நான் யாரோட கூட போகிறேன், யாரோட கூட தங்க போகிறேன், யாரோட கூட இருக்க போகிறேன், எனக்கு என்ன தரிசனம் என்பதை அறிந்தும் விசுவாசித்து இருந்தார். இந்த யோபுவானவர் தன் உத்தமத்திலே நிலைத்திருந்தார். நான் ஒருபோதும் என் உத்தமத்தை, பைத்தியக்காரி, ஒருபோதும் என் உத்தமத்தை விட்டு நான் வெளியேறவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நீ என்ன அறிவில்லாமல் பேசுகிற, விசுவாசம் இல்லாமல் பேசுகிற, நீ இந்த வாழ்க்கை மாத்திரம் அல்ல, இந்த மாடு மாத்திரம் அல்ல, இந்த கழுதைகள் மாத்திரம் அல்ல, இந்த உறவுகள் மாத்திரம் அல்ல, இந்த சொத்து சுகம் மாத்திரம் அல்ல, இதை விட மேன்மையான காரியத்தை எனக்காக வைத்திருக்கிறார். என் உத்தமத்திலே அவர் தொடர்ந்து அவர் இருந்தார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, 3வது காரியம் நீங்கள் கவனிப்பீர்களானால், இடைவிடாமல் அவர் வசனத்தை வாசித்து நீங்கள் கடந்து செல்லுங்கள். தானியேலினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம்
16வது வசனத்தை வாசிக்கும்படியாக. அப்பொழுது ராஜா கட்டளையிட அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். உன் தேவன் உண்மை இடைவிடாமல் ஆராதிக்கிற. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும்பா, இந்த பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் ராஜா தானியேலை குறித்து நல்லா தெரிஞ்சிருந்தாரே. ஐயா, நான் உன்னை சங்கிலியில் போட்டு அடிமையாய் அழைத்து வந்த போதும் நீ எருசலேமிலே நீ வாசம் செய்தாய், அறிவுள்ளவனா இருந்தாய், அழகுள்ளவனா இருந்தா, நீ மற்றவெல்லாம் நான் கொன்று போட்டேன். இப்படிப்பட்ட பொக்கிஷமான தானியேலே உன்னை நான் இழக்க தயாரா இல்லை. பாபிலோனிலே அறிவாளிகளும் அழகுள்ளவர்களும் ஞானிகளையும் சிறையிட்டு தன்னுடைய ராஜ்யத்திற்காக கொண்டு வந்த நேபுகாத் நேச்சார். தானியேலை உன்னை அந்த நாள்லேருந்து எனக்கு தெரியும். நான் உன்னை உறவுகள் எல்லாம் வெட்டி போட்ட நாள் முதல், நீ குடியிருந்த ஸ்தலத்தை அழித்த நாள் முதல், அது மதில்கள், எருசலேமில் மதில்களில் வேண்டிய தேவாலயம் இடிக்கப்பட்டதெல்லாம் நீ பார்த்திருக்கிறா. நீ அடிமையாக உன் ஜனங்கள் உன் கண்களுக்கு முன்பாக உங்களுடைய உறவினுடைய பெண்கள் கர்ப்பங்கள் கீறி போடப்பட்டதை நீ பார்த்தா. கீறி போடப்பட்டாங்க. உன்னுடைய சகோதரர்கள் வெட்டப்பட்டாங்க. நீ குடியிருந்த இடம், நீ நேசித்த வளர்ந்த இடம் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது, எருக்கலாமாக்கப்பட்டது. ஆனால் நான் உன்னை கூட்டு வந்தபோது நீ நான் உங்கள்கிட்ட என்ன கண்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராஜா கண்ட காரியத்தை நீங்கள் கவனிங்க. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு நீ பார்த்த, இவ்வளவு கொடூரங்களை நீ பார்த்த, நீ எதை நம்பிக்கையா வச்சிருந்தோ அந்த ஆலயம் உன் கண்களுக்கு முன்பாக சுட்டரிக்கப்பட்டது, நிர்மூலமாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. எருசலேமில் அடங்கள் உழக்கப்பட்டது, குடியிருப்புகள் நாசம் பண்ணப்பட்டது, கொலை செய்யப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நான் உன்னை கூட்டின்னு வந்தேன். ஆனால் அப்போ கூட நீ உன் ஆராதனையை விடவே இல்லையாப்பா. இப்போ பாருங்க, நான் உன்னை உன்னுடைய நன்மையான காரியத்துக்கு உன்னை கூட்டின்னு போய் சிங்க கேபிளில் நான் போட்டுட்டேன். வேறு வழி இல்லை எனக்கு. ஆனாலும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ஆமென், அல்லேலூயா. அவன் கண்டான் பாருங்க, சத்துருடத்தில் அவன் கண்ட காரியம். அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது உரத்த சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. நீங்க கவனிக்கணும், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே. ஒரு மனுஷனை நோக்கி ஒரு வார்த்தையை அடிக்கடி அதை பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால், அவனிடத்தில் பிரதானமாக கண்டதை தான் நாங்கள் சொல்ல முடியும். அல்லேலூயா, ஆமென். சித்தா இப்போது அப்படியே படிச்சுட்டே இருந்தான்னு வச்சுங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போ பாரு புக்கிலே இருக்காதேரா சித்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? எப்போ பாரு அங்கேயே ஒருவேளை விளையாடிட்டே இருந்தான்னு என்ன சொல்லுவோம்? அவனுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். எங்கே இருப்பான்? எங்கே அவனை காணோம்? அவன் அந்த கிரவுண்டில் தான் விளையாடிட்டு இருப்பான். ஏன்னா அவனுடைய பழக்கம். அவனிடத்தில் நான் கண்டது என்னது? அதை தான் நான் கண்டேன். அந்த ராஜா அவனுடைய பார்வையில் பட்டதெல்லாம், இந்த தானியேலை குறித்ததான பிரதானமாக ராஜா கண்டதெல்லாம், இவன் யார் அப்படின்னா இடைவிடாமல் ஆராதிக்கிறான். அந்த வார்த்தை நீங்கள் அநேக முறை அங்கே நீங்கள் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை குறித்து அநேக முறை பயன்படுத்துதுன்னா அது சத்தியம், அது உண்மை. அல்லேலூயா. சிங்கக்கேபில போடுகிற போது அவன் சொன்னான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தார். அல்லேலூயா, ஆமென். அதே வார்த்தையை கொண்டு வந்து, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், நான் உன்னை சிங்கக்கேபில போடுகிற போதும், உன்னை ராஜ அரண்மனையில் வச்ச போதும் நீ என்ன பண்ண? நான் உன்னை சிங்கக்கேபில வீண்படி சுமத்த போதும் நீ என்ன பண்ண? நான் உன்னை சிங்கக்கேபில விட்டுட்டு நான் உன்னை போயிட்டு ஒரு ராவெல்லாம் உன்னை தனியாக விட்டுட்டு போது நீ என்ன பண்ண? எனக்கு ஒன்று தெரியும், நீ என்னதான் பண்ணியிருப்ப அப்படின்ட்டு. என்னதான் பண்ணியிருப்ப? தானியேலே, நீ ஒன்று தான் பண்ணியிருப்ப, இடைவிடாமல் உன் தேவனை நீ ஆராதிச்சிருப்ப.
ஆமே, நீ விட்டு கொடுத்து இருக்கவே மாட்ட. சிங்க கெபியோ அக்கினியின் ஜுவாலையோ தேவனை விட்டு கொடுக்காத ஒரு ஆள்பா நீ நிச்சயமாய் உன் தேவனை எந்த சூழ்நிலையும் நீ விட்டு கொடுத்துருக்க மாட்ட. உன் ஆராதனையை விட்டு கொடுத்துருக்க மாட்ட. உன் ஜபத்தை நீ விட்டு கொடுத்துருக்க மாட்ட என்பதை நான் நன்கு அறிவேன் என்று சொல்லி 127 தேசத்தை ஆளுகிற ராஜா ஒரு அடிமை இடத்துல கண்ட ஒரு காரியம், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை எல்லாவற்றுக்கும் நம்மை மீட்டு ரட்சிக்க. அதனால தான் தானியங்களிடத்துல பெரிய பெரிய தரிசனங்கள் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் தரிசனத்தை கொடுத்தார். பிற்காலங்களிலே நடக்கப் போகிற, உலகத்திலே நடக்கப் போகிற, இன்றல்ல இனி நடக்கப் போகிற, இனி நம்முடைய காலங்கள் இருக்குது இல்லைங்களா, இனி வரப்போகிற உலகத்தினுடைய தரிசனத்தை தானியலுக்கு கொடுத்தார். இன்னைக்கு இல்லை, இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்தின் அழிவிலே நடக்கப் போகிற சம்பவங்களை தானியலுக்கு தரிசனமாக கொடுத்தார். ஏன்னா இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம். ஆமே, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளால் ஒரு எக்ஸாம் சரியாக பாஸ் பண்ண முடியல, நல்ல மார்க் எடுக்க முடியல. ஆனால் அதற்கு உண்டான ஞானமும் அறிவும் நம்ம பிள்ளையிடத்தில் இருக்குது. நான் சொல்லுவேன், ஆண்டவரை உண்மையான மனசோடு கூட ஆராதித்து இடைவிடாமல் தேவனையே இருதயத்தில் இருந்தார்னா, நான் சொல்லுவேன், கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்காக அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். நாம் வாசித்து நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 112வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 112வது வசனம். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம், இடைவிடாமல் உம்முடைய, முடிவு பரியந்தம், இடைவிடாமல், இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களை செய்ய செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். என் இருதயத்தை சாய்ச்ச. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் இடைவிடாம உம்முடைய பிரமாணத்தை நான் அதை செய்ய என் இருதயத்தை நான் காத்துக்கொண்டேன். இந்த பிரமாணத்தை முடிவு பரியந்தம் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5:17 வாசிக்கும்படியாக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஆராதனை, இடைவிடாமல் அவருடைய பிரமாணங்களை காத்து கொள்வது. ஏதோ ஒன்றுத்திற்காக அவருடைய வசனத்தை விட்டுவிடாதீங்க, விட்டுவிடக்கூடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை அவர் பின் வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் 2:21 நீங்கள் கவனிப்பாங்க. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காகவே? சரி விடுங்க, எதற்காகவும் அல்ல, இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமென். எதற்காகவும் அல்ல, எதற்காகவும் அல்ல. இந்த வசனம் அப்படி ஆரம்பிக்குது. அது இதற்காகனா எதற்காகன்னு அல்ல, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதற்காகவும் அல்ல. எதற்காக என்று சொல்லுவோமானால், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். அல்லேலூயா. அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றி கொள்ளும்படியா. ஒரு நாளும் எதற்காக நம்ம ஆண்டவர் அழைத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் எதற்காகவும் நினைக்காதீங்க. ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, ஒன்று நீங்கள் விசுவாசிங்க. எதற்காக நீங்கள் அறிந்து கொள்ளப்பட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அல்ல, வேலை கிடைக்கிறதுக்காக சபைக்கு வர்றது அல்ல,
கடன் பிரச்சனை தீர்றதுக்காக சபைக்கு வர்றது அல்ல. ஏதோ ஒன்றுக்காக சபைக்கு வரதில்லை. ஏதோ சபைக்கு வந்தால் ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்பதற்காக அல்ல. எல்லாரும் கூடுவோம், எல்லாரும் பேசுவோம், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம் என்பதற்காக அல்ல. எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள். எதற்காக அப்படின்னா, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றும்படியா. ஆமென். என் நேசரே, உன்னை தொடர்ந்து நான் பற்றிக்கொண்டேன். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாயின் கருவறையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முடிவே இல்லை. எந்த ஒரு மோசமோ துன்பமோ துயரமோ உயர்வோ மேன்மையோ தாழ்மையோ பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ எதுவும் உம்மை விட்டு என்னையும் உம்மை விட்டு பிரிக்க முடியாது. அகமே ரூத் சொன்னா பார்த்தீங்களா, உம்மை விட்டு போகிறத பற்றி மாத்திரம் நீங்கள் பேசாதீங்க. அதை பற்றி பேசாதீங்க. நீங்கள் போகிற இடத்துல நான் இருப்பேன், நீங்கள் தங்குகிற இடத்துல நான் தங்குவேன், அந்த இடத்துல தான் நான் தங்குவேன். எனக்கு தெரியும், அந்த இடத்துல தான் பெரிய தரிசனம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக பெரிய ஒரு மீட்பாங்க எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக பெரிய ரட்சிப்பு எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து, ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல. ஞானஸ்தானம் என்பது என்னது? அடிச்சுவடு. ஆமென். எதற்காக? திருமணத்துக்காக அல்ல. அந்த ஞானஸ்தானம் என்கிறதை தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியும். ஏதோ ஒரு திருமணத்திற்காக அல்ல, ஏதோ ஒன்றுக்காக அல்ல. ரோமன் கத்தோலிக்க சபையில் எனக்கு லயோலா காலேஜில் சீட்டு கொடுக்குறாங்க என்பதற்காக அல்ல, எதற்காகவும் அல்ல. நான் சொல்லுவேன், அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அடிச்சுவடு தான், அந்த அடிச்சுவடை விசுவாசித்தும் அறிந்து இருக்கிற போது அந்த அடிச்சுவடு நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். அது நாம் அந்த தாயின் கர்ப்பத்துக்கு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு, பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். இந்நாட்களின் உறுதி, வாழ்க்கையின் உறுதி. ஆமென். அல்லேலூயா. தேவனை நாம் தொடர்ந்து பற்றிக்கொள்வோம். கண்களை மூடி அவரை நோக்கி அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கின்றே. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கின்றே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. என் துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பே, வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பே, உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. ஆண்டவரே, யாரிடத்துல போவாப்பா? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது. இதை நான் சபையானது விசுவாசித்து அறிந்திருக்கணும். ஆண்டவரே, உலகத்தினுடைய அதிசயங்களும் அற்புதங்களும், சாப்பாடு, உடைகளும், உறவுகளும், சொத்துக்களும், ஆஸ்திகளும் மாத்திரம் எங்களுடைய மீட்பு அல்ல. ஆண்டவரே,
உம்முடைய விலையேற பெற்ற சொந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே எங்களை மீட்டிருக்கிறீங்க. இந்த அறிவு எதற்காக, இந்த விசுவாசம் எதற்காக என்றால், எங்கள் தாயின் கர்ப்பத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவரை என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். எத்தனையோ பைத்தியம் என்னோட கூட வாழ்ந்திருக்கிறது, என்னோட கூட நடந்திருக்கிறது. யோபினுடைய மனைவி போல உத்தமத்தை முடியா, இனி நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கர்த்தருக்காக, உத்தமத்தை விடும். அடி பைத்தியக்காரி, தேவனை பற்றி உன் அறிவு இல்லையடி, உனக்கு விசுவாசம் இல்லையே. ஏதோ சாப்பாட்டுக்கும் கர்த்தர் என்ன நெய்யினால் அபிஷேகம் பண்ணி நான் அநேகர வேலைக்காரங்க கழுதியும் மாடும் வச்சிருந்தேன், இதற்காக மாத்திரமா யோபு என்கிற ஆண்டவர் என்னை மின் குறித்தார்? இல்லை இல்லை இல்லை. என் தாயினுடைய கர்ப்பத்தில் பரலோக ராஜ்யத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நான் அவரை விடவே மாட்டேன். அப்படின்னா இந்த உலகத்துக்கு உன்னதத்துக்கு எனக்கு கொடுக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமே. எத்தனை கண்முள்ளா நான் எதை கண்டாலும், எத்தனை உயர்வை கண்டாலும், எத்தனை மேன்மையை கண்டாலும், தாழ்மையை கண்டாலும், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா? இந்த கால வேளையில் ஒன்று புரிஞ்சுங்க, எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், நீ இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மகனா நீ இருந்தன்னா எல்லாவற்றிலும் உன் ஆண்டவர் உன்னை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமே. அது உனக்கு தெரியுதோ இல்லையோ, உன் புறத்தையாருக்கு எல்லாம் தெரியும். ஆமே. உன் எதிரிக்கு தெரியும், உன் நண்பனுக்கு தெரியும், ராஜாக்களுக்கும் தெரியும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராயிருந்தார் என்று சொல்லி, மகனே, நீங்களும் நானும் எதற்காக ஞானஸ்தானம், திருவிருந்து, சபை கூடுதல் எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஏதோ சம்பிரதாயத்துக்காக அல்ல, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, உலகத்துடைய திருமண வாழ்க்கைக்காக, உலகத்துடைய சொத்து சுகத்துக்காக மாத்திரம் அல்ல. நான் சொல்லுவேன், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போனாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அவர் அடிச்சோடு நமக்கு காட்ட போகிறது என்ன அப்படின்னா, வழியும் சத்தியத்தையும். ஆமென், அல்லேலூயா. இந்த வழியும் சத்தியத்தையும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து நாம் பின்பற்றுவோமானால் ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த அறிவை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி. இந்த அறிவு மாத்திரம் அல்ல, விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக வைங்க ஆண்டவரே. அப்பா, ரூத்தை போல நான் உன்னை விட்டு விலகிறத, உம்மை விட்டு போகிறத மாத்திரம் இனி என்னோட கூட பேசாத இருமாண்டவரே. நீர் தங்குகிற இடத்துலப்பா, நகோமி இடத்துல வந்தால் ஒன்றுமே இல்லை, இருக்க இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, உண்ண உணவு இல்லை, எதிர்காலமும் வாழ்க்கை துணை இல்லை, எல்லாம் தெரியும். ஆனாலும் நீ தங்குகிற இடத்துல தான் நான் தங்குவேன், நீர் இருக்கிற இடத்துல தான் நான் வாசம் செய்வேன். அல்லேலூயா. ஏன்னா என் தரிசனம் என்ன, என் ஆண்டவர் என்ன விசுவாசத்தினால எதை வச்சிருக்கிறார் என்பது மூலமாக நான் அறிந்திருக்கிற ஆண்டவரை, இதை விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இதை யூடியூப் வாயிலாக கேட்கிற ஒரு சில ஜனங்களுக்கும் ஆண்டவரே இந்த கிருபையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாய் வராத சபைக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதம், இந்த வார்த்தையும் சென்றடையட்டும். துதிக்கிறோம், போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின்மையில் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் தயவும் சமாதானமும் பரிசுத்தமும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றுகிற அறிவும் விசுவாசமும் எங்களுக்கு உண்டாகட்டும். பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை இடைவிடாமல் நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. தேங்க்யூ ஜீசஸ்.